விஐடி காலேஜில் எலக்ட்ரிக் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு பிரச்சனைக்காக நம்மகிட்ட வந்து சேர்ந்தாரு. அவர் வந்த வருஷமே மாலை போட்டோம் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து. அவரு பொதுவா என்ன கேட்டாருன்னா, சாமி ஒரு 5 நாள் ஆகுமானாரு. 5 நாள் ஆகும்னு சொல்லியாச்சு. 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டாரு. வந்து திரும்பும் போது என்ன ஆகி போச்சு, திரும்பி போக முடியல. சுச்சுவேஷன் வேற மாதிரி மாறி போச்சு. அப்ப சாமி எல்லாம் இருக்காங்க. போய் 5வது நாள் காலையில சாமி பயணத்தை தொடர்றோம் அப்படின்னா, பயணமாவது மயிராவது போய் உக்காருங்கடான்ட்டாரு. ஏன் பேச முடியுமா அவர்கிட்ட? என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு காலையில கேட்கும்போது அது மாதிரி சொல்லிட்டாரு. மத்தியானம் போய் கேட்கும்போது இன்னும் கெட்ட வார்த்தையில கோபமா அவர் பாஷையில பேசிட்டாரு. இல்ல பகவானே, வேணு நிக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு மயிர் இல்ல, வேணு இதெல்லாம் வேணா, உயிர் போனா வருமாடா, போய் ஊம்பிட்டு உக்காருங்கடான்ட்டாரு. சரி, இது நீ என்னைக்கு அனுப்புறாரு சொல்ல முடியாது அப்படின்ட்டு வேனுக்கார டிரைவர்கிட்ட சொல்லி, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, நாங்க அங்க வந்து கணக்கு முடிச்சுக்கிறோம். அவன் டிரைவர் பயப்படுறான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இனி ஏன் வேண்டாங்கிறீங்க, வெறு வண்டி எடுத்துட்டு போய் சொல்றேன். ஒண்ணு இல்லையா, நாங்க எப்ப கிளம்புறோம்னு எங்களுக்கு தெரியல, 4 நாள் ஆகுதோ 1 வாரம் ஆகுதோ சொல்ல முடியாது, இப்பவே 5 நாள் ஆயிடுச்சு, அதனால நீங்க எடுத்துட்டு போங்க அங்க இருந்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு போய் டீசலுக்கு காசு கொடுத்து நீ போ அப்படி அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தோம். கடைசியில எத்தனை நாள், 9 நாள் ஆகிப்போச்சு. அங்கேயே ஏற்கனவே 5 நாள் ஆகிப்போச்சு, 9 எத்தனையாச்சு, 14 நாள் ஆகிப்போச்சு. அவங்க கூட இன்னும் புதுசா வந்த ஒரு குடும்பம் வேற வந்திருக்கு. இவங்க எல்லாம் அழுகுறாங்க. இவர் எனக்கு வேலை போயிரும் அழுகுறாரு. அந்த குடும்பம் எங்க வீட்டுல பால் மாடு 4 மாடும் மண்ணா போயிருமே, ஒண்ணுக்கு ஆகாம போயிருமே அவங்க அழுகுறாங்க. நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் இவங்க ஏத்துக்கிறது மாதிரியே இல்லை. அப்போ நான் பொதுவா சொல்றேன், நம்ம இதுல வந்த பக்தர்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்வு காணாம நம்ம அனுப்ப மாட்டாரு. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் பிரச்சனை இருக்கிறவங்க மாத்திரம் இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் போலாம்லாங்கிறாங்க. அப்படி அனுப்ப மாட்டாரியா, மத்தவங்க போனா பிரச்சனை இருக்கிறவங்க எங்க இருந்துக்குறாங்க, போனவங்க மாட்டிக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப 3வது நாள் போய் சாமி கிட்ட நான் நைட்ல கேக்குறேன், என்ன பகவானே இவ்வளவு இதா இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்கன்னா. அப்ப விவரத்தை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நடக்க போகுதுடா, நாங்க போற வண்டி ஆக்சிடென்ட் ஆக போகுது. எப்படி திரும்பி நாங்க போகும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற பொசிஷன்ல இருக்கு. இடையில ஒரு வேலூர் இருக்கு, நீங்க தெரிஞ்சிருக்கும், நீங்க சேலம் ரோட்ல போனீங்கன்னா தெரியும். அதை தாண்ட உடனே ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. 3 பேர் காலி ஆயிருவாங்க, 3 பேருக்கு இடுப்பு கால் கை உடஞ்சிருண்டா, என்னத்துக்கு நீ அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதை ஓப்பனா நம்ம இவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? டைமும் சொல்லிட்டாரு. சரியா, இப்ப நீ கிளம்புனீன்னா கரெக்டா நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு நீ அங்க போய் அந்த இடத்துல போற, இப்படி நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அந்த நிகழ்வை நீ நேரடியா தெரிஞ்சுக்கிறவும் செய்வ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆளவும் சொல்லிட்டாரு, இவங்கன்னு சொல்லி. மற்றவங்களுக்கு இது இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. கடைசியில தவிர்க்க முடியாம இருக்கிறோம். அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. இவரு சௌகருப்பாவே சொல்ல போனா சௌகருப்பா வீட்டுக்காரமா தான் அதுல நம்பர் 1. எது உயிர் துறக்கிறது இல்ல. அவருக்கு இடுப்போ கால உடைய இடத்துல இருக்காரு. 2 பேரும் ஒரு சீட்ல தானே உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் உயிர் போற அளவுக்கு அடி வாங்கும் போது பக்கத்துல இருக்கவங்க அடி இல்லாமையா இருக்கும். நம்ம கல்பனா இங்க வந்துட்டு போதில்ல, கல்பனா இந்த மாதிரி ஒரு 3 லிஸ்ட சொல்லிட்டாரு. அப்புறம் அடி வாங்காத மொத்தத்துல ஒரு 7-8 பேரை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஆகி போயிருந்தா அப்படின்னு. சரின்னு சொல்லி நிக்க வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் புலம்புறாங்க, அழுகுறாங்க. கரெக்டா அவர் சொன்ன மறுநாள் நான் இவங்க 3 பேர்த்தையும் என் பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டேன். கல்பனா, பவானி, பூனா, 3 பேர்த்தையும் எதுக்குன்னு இல்லாம கரெக்டா 11 நாள் வந்த உடனே நீங்க வாங்க நம்ம பேசணும்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார, இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், முன்னாடி ஒருத்தர், சவுரு எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் வடிவேலு நினைக்க, அவரு இந்த சைட்ல பின்னாடி உட்காந்துருக்காரு.
11, 13 ஆச்சு. நீங்க எல்லாரும் என்னை புடிச்சுக்கிட்டு தான் உட்காரணும், சும்மா உட்காரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு புரியல, எது ஏன் புடிச்சுக்கிட்டு உட்காருன்னா உட்காருங்க. 11 ஆகும்போது சடக்குன்னு கல்பனாவும் பவானியும் இப்படி இப்படி சைட்ல உட்காந்து சடக்குன்னு அமுத்தி என் தொட மேல காலை வச்சு தலையை வச்சு அமுத்திக்கிட்டேன். பூனை முன்னாடி உட்காந்துருச்சா, அவளும் இழுத்து 3 பேர்த்தல ஒன்னா வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிருக்கேன். நான் சவுருப்பாவை என்னை கெட்டியா பிடிச்சிக்க, வடிவேல் என்னை கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா 11 ஆச்சுவாரு. இவங்க அப்படியே இந்த ஒரு உயிர் போகும்போது கை கால் எப்படி துடிக்கும், ஒரு அடிபட்ட உயிர் போன எப்படி அந்த மாதிரி துடிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னாச்சு என்னாச்சுங்க, ஒண்ணும் இல்லை நீங்க வாட்டுக்கு இருங்க அப்படிங்க. எல்லாம் அப்படியே அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆட விட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் செவனப்ப வாங்கி ரெடியா வச்சிருந்தோம். செவனப்ப கொடுத்து குடிக்க வச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தடை விட்டு விபூதியை வச்சு விட்டு முடிச்சு உக்காந்துட்டு இருக்கேன். இவர் அப்பதான் குடிசைக்கு வந்து வெளியே வந்து என்னடா அப்படின்னாரு. ஒண்ணும் இல்லைங்க ஐயா அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு வேற பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி அன்னைக்கு சாயந்தரமா தான் அனுப்புவாருன்னு பார்த்தா அன்னைக்கும் அனுப்பல. மறுபடியும் அதான் 9 நாள் கணக்கு உட்கார வச்சுட்டாரு. வேற 9 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பஸ்ல தான் போனோம். நாங்க பஸ் ஏறி பஸ்ல போய் அங்க போய் இறங்கணுமோ இல்லையா, அந்த அவங்க பால் மாடு வச்சிருக்கிற குடும்பம் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, ஓடி போச்சு வீட்டுக்கு. மாடு எப்படி இருக்கும்னு சொன்னேன், உங்க மாடெல்லாம் நல்லா இருக்கும், தெம்பா இருக்கும், பாலெல்லாம் கறப்பாங்க அப்படின்னா. யாரு சாமி, என் வீட்டை சுத்தி எல்லாரும் விரோதி அப்படிங்கிறாங்க. இதோட இவன் பொழிஞ்சான்னு சொல்லி இருப்பாங்க சாமி அப்படிங்காங்க. அங்க போனா நேரு இவங்க போறாங்களாம், அவங்க விரோதி தான். மாடு இவங்க காட்டுல நாத்து இது போட்டிருக்காங்களா, அறுத்து கொண்டாந்து போட்டு மாட்டுக்கு அள்ளி போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்களாம். மாடு நல்லா இருக்குது, நல்லா தின்னுட்டு நல்லா தண்ணி காட்ட நல்லா பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க பார்த்துட்டு என்னடா இவங்க நம்ம மாட்டுக்குள்ள நிக்காங்களே என்னன்னு போய் பார்த்தா, என்னையா நீங்க வாட்டுக்கு போய் இருந்துகிட்டீங்க வாயில்லாத ஜீவனை போட்டுட்டு. சரி எங்களுக்கு ஏதோ அந்த ஜீவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 9 நாள் பால் கறந்து ஊத்துன சிட்டை கிட்டையில எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. உடனே பிறகு அங்க போன உடனே வச்சுட்டு மறுபடியும் திருப்பி என்கிட்ட ஓடியாராங்க. சாமி நீங்க சொன்னது மாதிரியே நடந்துச்சு, நாங்க தான் சொன்னோம் இல்லையா, நீங்க நம்ப மாட்டேங்கீங்களே அப்படின்னு சொல்லி. புரிஞ்சதா? சவுருப்பாவு என்ன அவ்வளவுதான் சாமி, என்னையும் கேட்டுல உள்ள நுழையவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சவுருப்பாவு நாங்க அதுக்கு வந்த உடனே போகல, 2ஆம் தரம் தான் இங்க நீங்க உட்காந்துட்டு போல, அவங்க வந்து அவசரத்துல போறாங்க முடியான்ட்டோம். ஏன்னா இவருக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ போயா உன்னை தேடி வருவாங்க, நாளை காலையில நீ வேலைக்கு போவ அப்படின்னு சொல்றேன். எங்கேயும் சபையிலேயே சோறு செஞ்சு மத்தியானமெல்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் தான் இவங்கெல்லாம் வீட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் நாளைக்கு விடவே மாட்டாங்க சாமி அப்படின்னாங்க. நீ போ, நாளை காலையில உன்னை தேடி ஆபீஸ்ல இருந்து வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டு இவருக்கு பயம், நாளைக்கு நமக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லி, கையில அடிச்சுக்கிறாதங்க விட்டுருங்க.